இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. ஆக இங்கே செட்டில் ஆயிட்டீங்க அப்படிதானே? ஊருக்கு தான் கெஸ்ட் மாதிரி அப்படியே விசிட் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது ராஜிம்மா, என் பேத்திக்காக தானே எல்லாமே. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே. எனக்கும் ஊருன்னு ஊர் பாசம் இருக்கத்தான் செய்யுது. உன்ன மாதிரி ஊருக்கு போயிட்டு எனக்கு என்னன்னு என்னால இருக்க முடியல. அடடடடடடடா. நான் இந்த குடும்பத்தை மறந்துட்டேன், நீங்க இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறீங்க அப்படிதானே சித்தி? எங்க 3 பேரையும் நீங்க சின்ன வயசுல எப்படி பாத்துக்கிட்டீங்க, எப்படி கவனிச்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் கொடுத்தீங்கன்னு நான் மறக்கல. அத மறக்க முடியுமா சித்தி? ஆமா, நீங்க ஏன் சித்தி இங்கே இருந்து இப்படி இவ்ளோ கஷ்டப்படணும்? நீங்க கிளம்புங்க. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஊர்ல இருக்கிற காக்காலாம் உங்களை தேடி பறந்து இங்கே வந்துட போகுது. அதுக்கப்புறம் சென்னையில காக்கா கூட்டம் அதிகரிப்புன்னு டிவியில நியூஸ்ல போட்டுற போறாங்க. அக்கா ஏன் இப்படி? என்னடா, ஊரை பாவம் மிஸ் பண்றாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். அதான் இப்ப நான் வந்துட்டேனே. வயசான காலத்துல ஒவ்வொருத்தருக்கு என்ன ஏக்கம் வேணும்னாலும் வரலாம். ஆனா சொந்த ஊர்ல இல்லங்கிற ஏக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்கவே கூடாது. இனிமே சித்தி தாராளமா ஊருக்கு போயிடலாம். போயிருவாங்க அப்படிதானே சித்தி? அத்த நான் வேணா போய் பேக. ரஞ்சிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே நான் தான். நீ இன்னைக்கு வந்து பொசுக்குன்னு இனிமே நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னா எப்படி ராஜி? எப்படி நான் பாதியிலே விட்டுட்டு போறது சொல்லு? இவங்க கல்யாணத்தை சிறப்பா முடிச்சு வச்சுட்டு தான் மத்த எல்லா வேலையுமே. நீ அன்பாதான் சொல்ற, அன்பா சொல்லலாம். ஆனா எனக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத முடிக்காம நான் எப்படிமா இங்க இருந்து போறது? என்ன பெரியம்மா சொல்றதுக்கு நீ மங்கனி மாதிரி நின்னுட்டு இருக்க? பாட்டி என்னெல்லாம் செஞ்ச இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்ல. ஆமாக்கா, சித்தி இருக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப தெம்பா இருக்கு. அதெல்லாம் அப்போ, இது இப்போ. இனிமே இவங்களுக்கு அவசியம் எல்லாம் இருக்காது சித்ரா. சித்திக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கும். பாவம் போகட்டும். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு வயசுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கிறது தான் கட்டாயமாவும் கடமையாவும் இருக்கணும். என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்காளே. நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் உன்னை துரத்தி விடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இதான் மொத பால் கண்ணு, மொத பால். கர்மம், இவ்வளவு நாள் மல்லியை விரட்டி விடுறதுலயே என் பாதி உசுறு போச்சு. இனிமே இவ்வளவு சமாளிக்கிறதுல மீதி உசுரும் போயிடும் போல இருக்கே. ஆண்டவா. என்னக்கா சித்தி அப்படி முறைச்சு பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த வயசுலயே இவ்ளோ அழகா இருக்காங்களே, அதான் ஒரேடியா ரெஸ்ட் எடுத்தா இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்களே நினைச்சு பார்த்தேன். நீயும் ரெஸ்ட் எடுக்கணும் கண்ணு. ஏன்னா கனடா வாழ்க்கைக்கும் இங்க இருக்கிற வாழ்க்கைக்கும் எம்பிட்டு வித்தியாசம் இருக்கு. உன்னால இங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது, கருத்து போயிடுவா சாத்தி. ஆமா, எப்போ இந்த மட்டன் டிக்கெட் போட்டிருக்க? ஐயோ பாட்டி, அது மட்டன் டிக்கெட் இல்ல, ரிட்டன் டிக்கெட். யாருக்கு எப்போ எங்க டிக்கெட் போடணும்னு இந்த ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். உன் பாட்டி கிட்ட சொல்லு. ரஞ்சிதா, அக்காவை ரூம்க்கு கூட்டிட்டு போ. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். பிசினஸ்லாம் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்றியா இல்லையா? குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்ல நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. இல்ல இருக்கிறதே நமக்கு போதும்பா அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா? அப்படி எதுவும் இல்ல அக்கா, மார்க்கெட் சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கு. என்னடா பெரிய மார்க்கெட்டு? நாம தெளிவா இருந்தா ஃபீல்டுல என்ன ஆனாலும் நாம அடிச்சு அப்படியே மேல வந்துடணும். எல்லா பிசினஸ் மேனும் மார்க்கெட் டவுன் ஆகுற சமயத்துல தான் இறங்கி அடிச்சு விளையாடுவாங்க. உன்ன மாதிரி காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அக்கா, தம்பி நல்லா தான் பிசினஸ் பாத்துட்டு இருக்காங்கா. இத பாரு விஜய், அப்பா சம்பாதிச்சதெல்லாம் வச்சு இனி காலம் தள்ளிரலான்னு யோசிக்கவும் கூடாது. ஆரம்பத்துல உன்கிட்ட இருந்த வேகம் இப்ப எதுவுமே இல்லையடா.
நீ பிசினஸ நல்லா பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் அங்க நம்ம பிசினஸ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். நீ என்னடானா 10ஓட 1 நம்ம கம்பெனியை வச்சிட்டு இருக்க. நம்பர் 1 வரணும் விஜய். அது பண்ணிடலாம்க்கா. முதல்ல போய் நீ ரெஃப்ரெஷ் ஆகுக்கா. டேய் இத பத்தி நிறைய பேசணும்டா. அக்கா பேசலாம்க்கா. நீ டயர்டா இருக்க, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. சரி பெரியம்மா, நீங்க வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். அக்கா உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்றேன், நீங்க மேல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி வா போலாம். சரிக்கா, வா மேல போலாம். வா. நீ உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. சரிடா. அதுக்குள்ள ஆத்தாளு மகளும் அந்த பக்கம் கூஜா தூக்க போயிட்டீங்களா? இருங்கடி பாத்துக்கிறேன். Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.